பூசியம் அவர்களுடைய பஞ்சாங்க புராணத்தை கேட்பதற்கு நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞானமயம் நிகழ்ச்சி. எங்களுடைய ஞானமயம் நிகழ்ச்சி ஞாயிறுதோறும் ஜூம், ஃபேஸ்புக், யூடியூப் வழியாக வருகிறது. ஒருவேளை நீங்கள் இதுவரை கேட்காமல் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை எப்போதும் யூடியூபில் காணலாம். நான் இப்பொழுது பத்ராஜனம் திரு பிரபு சிவம் அவர்களை அழைக்கிறேன். அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்துடன் அவர் பேச இருக்கிறார். அவர் ஆசிரியர், சிவாகம சிரோரத்னா, ஜோதிஷ விசாரதா, சிவாகம வாசஸ்பதி சிவஸ்ரீ பிரபு குருக்கள். அவர் ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அர்ச்சகராக இருக்கிறார். அந்த கோவில் சேலத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் பிள்ளையார்பட்டியில் உள்ள வேத சிவாகம பாடசாலையின் ஆசிரியராகவும் விளங்குகிறார். இன்று எங்களுடைய அழைப்பிற்கிணங்கி அன்புடன் வந்திருக்கார். அவரை நன்றியுடன் வரவேற்கிறேன். இதோ பிரபு சிவம் அவர்கள். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. பத்மசவ்யகடி சம்யுதவா மே பத்ம காந்தி நிபமேகமுகஞ்ச பாலவிருத்திகரமீஸ்வர சூனும் பாலமுன்னத புஜம் பிரணதோஸ்மி. சுப்பிரமணிய பரசிவாய நமஹ. ஞானமயம் என விளங்கக்கூடிய இந்த விசேஷமான ஒரு நிகழ்ச்சியிலே அடியனுக்கு வாய்ப்பு தந்தமைக்கு இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் மேலும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விஸ்வாவசு என விளங்கக்கூடிய வருஷத்தினுடைய பலனை அடியனுக்கு கொடுக்கப்பட்ட சமயத்திற்குள் யதாசக்தி சமர்ப்பிக்க முற்படுகின்றேன். அதாவது எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலுக்கு முன்பு அந்த செயல் செய்வதால் என்ன பலன் என்று உணர்ந்து அதை செய்தால் அதில் நிச்சயமான ஒரு பலனானது நமக்கு கிட்டும். அதாவது சிவபுராணத்தில் கூறியது போல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் என சொல்லுவது போல, நாம் எந்த செயலை செய்தாலும் அதை உணர்ந்து உள்ளபூர்வமாக செய்யும் போது அதனுடைய மேன்மையான ஒரு பலனானது நமக்கு வந்து சேருகின்றது. எனவே இந்த பஞ்சாங்க சிரவணம் என சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தை பற்றிய விஷயங்களை, விஸ்வாவசு வருஷத்தினுடைய மங்களமான விஷயங்களை கேட்பதற்கு முன்பு இதை கேட்டால் என்னென்ன பலன் என்பதற்குண்டான பிரமாண சுலோகத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் கூறி இந்த வருஷத்தினுடைய மங்களத்தை இங்கே சமர்ப்பிக்க உள்ளேன். ஸ்ரீ கல்யாண குணாவகம் ரிபுஹரம் துஸ்வப்ன தோஷாபகம் கங்கா ஸ்நான விசேஷ புண்ணிய பலதம் கோதான துல்யம் திருணாம் ஆயுர்வர்தித உத்தமம் சுபகரம் சௌபாகிய சம்பத் பிரதம் நானா கர்ம சுசாதனம் சமுதிதம் பஞ்சாங்கமாகர்ணியதா. அதாவது நல்ல மங்களங்களானது நம் வாழ்வில் எப்போதும் நிகழ்ந்து வரும். நம்மளுடைய எதிரிகள் எல்லாம் அகற்றப்படுவார்கள். தீய சொப்னங்கள் போன்ற தோஷங்கள் இருப்பின் அதெல்லாம் அகற்றப்பெறும். கங்கையிலே ஸ்நானம் செய்த பலனானது இந்த பஞ்சாங்க சிரவணத்தை கேட்டாலே நமக்கு கிடைக்கப்பெறும். விசேஷமான புண்ணியங்களை செய்த பலன் கிட்டும். கோதானம் செய்தால் என்ன பலனோ அது இந்த பஞ்சாங்க சிரவணத்தால் கிடைக்கப்பெறும். நல்ல ஆயுள் அபிவிருத்தியாகும். சுபமாக எப்போதும் மங்களமாக திரேகாரோக்கியத்தோடு நாம் திகழ்வோம். சௌபாகியங்கள் கிட்டும். நல்ல சம்பத்தானது நமக்கெல்லாம் வந்து சேரும். நானா கர்மம், என்ன விசேஷமான பலவிதமான காரியங்களே நமக்கு நல்ல ஒரு காரிய சித்தியானது சித்தியாகும் என்பது இந்த பஞ்சாங்கம் ஆகர்ணியதாம். பஞ்சாங்க சம்பந்தமான விஷயங்களை நாம் உணரும் போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கப்பெறுகின்றது. பஞ்சாங்கம் என்றால் என்ன? தித்யாதி காலா அவயவ ஸ்வரூபம், காலத்திற்கு அவயவங்களாக விளங்கக்கூடியது இந்த திதி வார நட்சத்திர யோக கரணம் என விளங்கக்கூடிய இந்த பஞ்ச கரணங்கள், பஞ்ச அவயவங்கள் என்று பொருள். இந்த பஞ்சாங்க சிரவணத்திலே இந்த விஸ்வாவசு நாளைய பொழுது சித்திரை மாதம் துவங்க இருப்பதன் காரணத்தினாலே இந்த விஸ்வாவசு என சொல்லக்கூடிய வருஷமானது நமக்கெல்லாம் எவ்வாறு திகழக்கூடியது, திகழ இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க உள்ளோம். விஸ்வாவசு வருஷமானது விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளைகள், மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும் மற்றும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள், தவங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிக்ஷம் உண்டாகும். அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு வெண்பா கூறியுள்ளார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இதில்
ஜோதிஷ சாஸ்திரங்களில் ஸ்லோக ரூபமாகவும் இருந்து வருகின்றது. இந்த 60 வருஷத்தினுடைய பலனை இந்த சிறு வெண்பாவானது நமக்கு சுட்டி காட்டும். அதை தொடர்ந்து ஒவ்வொரு அதிபதிகளாக இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக விளங்க இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவான் ராஜாவாக இருக்கும் பொருட்டு நாட்டில் ஆட்சி மாற்றம், பதவி மாற்றம் ஏற்படும். அதிக வெயில், அதிக மழை, அதிக குளிர் ஏற்படும். தீ விபத்துகள் ஏற்படும். அடுத்ததாக மந்திரியாக சந்திர பகவான் திகழ்வதன் காரணத்தினாலே சரியான நேரத்தில் மழை பெய்யும். புது வகை விவசாய உற்பத்தி ஏற்படும். அர்க்காதிபதியாக சூரியன் விளங்குவதன் காரணத்தினாலே அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்பின் புதிதாக வரி விதிகள் காரணமாக விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும். சஸ்யாதிபதி குரு என சொல்லக்கூடிய ப்ரஹஸ்பதி கிரகத்தினுடைய பலம் கொண்டதினாலே கடலை போன்ற தானியங்கள் எல்லாம் நன்றாக பயிர் கிடைக்கப்பெறும். மஞ்சள் நிற பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். அடுத்ததாக சேனாதிபதியாக சூரிய கிரகம் இருப்பதன் காரணத்தினாலே விலைவாசி உயர்வு காரணமாய் நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகள் அணிமாற்றம் ஏற்படும். மற்றும் ரசாதிபதி சனியாக விளங்குவதன் காரணத்தினாலே திரவிய பயிர்கள் குறையும். கசப்பு பயிர்கள் அதிகம் விளையும். திரவிய பயிர்கள் என்றால் கீரை போன்று அந்த கீரைகளை கொண்டு நாம் அதை கசக்கும் போது அதுல இருந்து அந்த திரவியம் ஏற்படுகின்றது அல்லவா, அது போன்ற பயிர்கள் குறையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக தானியாதிபதி செவ்வாய் மழை குறைவு, சிகப்பு நிற பயிர்கள் அதிகம் உண்டாகும். நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும். மேகாதிபதி சூரியன் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். விலைவாசிகள் அதிகரிக்கும். நீரசாதிபதி புதன் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். தங்கம் இன்னும் விலை அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். இது இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய அதிபதிகளுடைய பெயர்கள் மற்றும் அவர்களுடைய பலனை இங்கே நாம் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து விசேஷமாக இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய இந்த மேஷ சங்கராந்தி பலன், இந்த மேஷ சங்கராந்தி மேஷ ராசியிலே சூரியனுடைய வரவு மேஷ சங்கராந்தி என்று உணரப்படுகின்றது. அப்போது ஒரு தேவதையானது நமக்கு அருளி செய்து அந்த தேவத்தினுடைய ஸ்வரூபத்தை கொண்டு அந்த வருஷமானது எவ்வாறு அமையப்பெறும் என்பதை நாம் இங்கே சந்திக்க உள்ளோம். அதன் வாயிலாக மகர சங்கராந்தி ஸ்ரீ புருஷ ரூபமாய் 2 முகம், 3 கண்களும், 4 வாயும், சிவப்பு தந்தமும், நீண்ட நாக்கும், தொங்குகின்ற புருவமும், நீண்ட காதும், 8 கைகளும், 2 கால்களும், செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம். இந்த மகர சங்கராந்தி நாமதேயம், அந்த தெய்வத்துக்குண்டான நாமதேயமானது மந்தாகினி, அதாவது ஸ்திரீ புருஷ ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வம். மந்தாகினி, மந்தர் என்றும் அழைப்பார்கள். கரும்பு ஜல ஸ்நானத்தை கொண்டவள். சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு ஹேமம் சாமரம் வீசிக்கொண்டு, ஹேமம் சாமரம்னா தங்கத்தினால் பூட்டப்பட்ட அந்த வெண் சாமரம் வீசிக்கொண்டு விசேஷமாக வைடூரியம் ஆபரணங்கள் அணிந்து சிறு செண்பக பூ சூட்டி கட்கம் ஆயுதமேந்தி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் மார்கழி மாதம் 14ஆம் தேதி 30 நாழிகை 24 வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறாள். இந்த தேவதையை கொண்டு நமக்கு ஒரு சில பலன்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசேஷ பலன் என்னவென்றால், இந்த நாமதேய பலத்தினாலே பிராமணர்கள் சௌக்கியம் பெறுவார்கள். அபிஷேக பலன் பித்தம் அதிகரிக்கும். வஸ்திர பலன் சிகப்பு கலர் வஸ்திரத்தை கொண்டதுனாலே கணிகர்களுக்கு பீடைகள் உண்டாகும். கணிகர் என்றால் இப்போது ஆதுனிக காலத்திலே இந்த அக்கௌண்ட் செய்யக்கூடியவர்கள், இந்த விசேஷமாக கணக்கு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கணிகர்கள் என்று பொருள். அதாவது
கணக்கு எடுத்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆடிட்டர் போன்ற கணிக்கர்களுக்கு பீடைகள் உண்டாகும். ஆபரண பலன் காரணமாக கலகங்கள் ஏற்படும், ரோக பயங்கள் ஏற்படும், வார பலத்தினால் சூத்திரருக்கு பீடைகள் ஏற்படும், நட்சத்திர பலன் நன்மையை செய்து வரும். அதே போல சுவாமி ஆசீர்வாதத்தில் இந்த வருஷத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளின் காரணத்தினால் நம்மளுக்கு ஒரு சில விசேஷங்கள் அமைகின்றன. அதை பார்க்கும்போது தை மாசத்தில் தைப்பூசமானது சுக்லபக்ஷத்தில் வருவதால் ஜனங்கள் வியாதியின்றி சுபிக்ஷமாக இருப்பார்கள். மேலும் விசேஷமாக கந்தாய பலன், இந்த கந்தாய பலன் அனைவருக்கும் மிக விசேஷமாக விளங்கக்கூடியது. இது முதலில் 4 மாதங்களாக பிரிக்கப்படுகின்றது. சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை, அதிலிருந்து ஒரு 4 மாதங்கள், அதிலிருந்து ஒரு பங்குனி மாதம் வரை, இந்த 4 மாதங்களை 3 விகிதமாக பிரித்து இங்கே பலனானது சொல்ல இருக்கின்றது. இதுவரைக்கும் சொன்ன பலன் உலகத்துக்கே இருக்கக்கூடிய பலன். இப்போது சொல்லக்கூடிய பலன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்குரிய அந்த நட்சத்திரங்களை கொண்டு வரக்கூடிய பலனாக விளங்குகின்றது. எனவே அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முதல் 4 மாதங்கள் விசேஷமாக விளங்கப்பெறும். மத்தியம 3 மாதங்கள் சூன்யமாக சிரமங்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த 3 மாதங்கள், அடுத்த 3 மாதங்களானது மத்தியமமான பலனை தரும். இது போல ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 விதமான பலன்களை கூறக்கூடியது இந்த கந்தாய பலன் என்று பொருள். இதைத் தொடர்ந்து இந்த வருஷத்திலே 4 பெயர்ச்சிகள், அதாவது ராகுகேது பெயர்ச்சி மற்றும் 3 பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி சம்பவிக்கும். அதைத் தொடர்ந்து சனி பெயர்ச்சியும் உண்டு, ராகுகேது பெயர்ச்சியும் உண்டு. முதலிலே ராகுகேது பெயர்ச்சி, அதைத் தொடர்ந்து குரு பெயர்ச்சி, அதைத் தொடர்ந்து சனி பெயர்ச்சியானது உண்டாகும். இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளால் வரக்கூடிய பலன்களும் சிந்திக்கக்கூடியதாக விளங்குகின்றது. அதை மேலும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அடியேன் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியான ஸ்லோகங்கள் இருக்கின்றன, பிரமாண ஸ்லோகங்கள். இந்த கிரகம் மேஷராசியில் அடையும் போது என்ன பலன் கிட்டும், இந்த கிரகம் சனி பகவான் ரிஷபராசியை அடையும் போது என்ன பலன் கிட்டும் என்று ஜோதிட நூல்களிலே அதுக்குண்டான பிரமாண ஸ்லோகத்துடன் அந்த விசேஷமான கருத்துக்களை அடியேன் இங்கே சமர்ப்பிக்க உள்ளேன், இறை அனுகிரகத்தால் பெரியோர்கள் ஆசீர்வாதத்தினாலும். மேலும் இந்த வருஷத்திலே கிரகணங்கள் என்று நாம் பார்ப்போமாயின் 4 கிரகணங்கள் உண்டு. 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். 2 சூரிய கிரகணம் இந்தியாவிற்கு கிடையாது, மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் காணப்பெறும். மற்றும் சந்திரகிரகணமானது இந்தியாவிற்கு காணப்படும். அதுக்குண்டான சாந்திகளை, அதுக்குண்டான பீட்ட நிவாரண ஸ்லோகங்களை அப்போது சுவாமி ஆசிரத்தில் அறிந்து அதை கடைபிடித்தல் மிக முக்கியம். மேலும் இந்த கந்தாய பலனத்தின் வாயிலாக விசேஷமாக நல்ல பலன் உடைய நட்சத்திரங்களை மட்டும் இங்க கூறுங்க. காலத்தின் அருமையை கருதி 27 நட்சத்திரத்துக்கும் இங்கே தெரிவிக்காமல் முக்கியமான பெரும்பான்மையான பலம் கொண்ட நட்சத்திரங்களுடைய நாமத்தை மட்டும் இங்கே கூற முற்படுகிறேன். ஏன்னா 27 நட்சத்திரமும் கூறும்போது சிறிது காலம் அதிகரிக்கும் என்பதின் காரணத்தினாலே அடியனுக்கு 15 நிமிடங்கள் தந்துள்ளனர். அதற்குள் அடியன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதன் காரணத்தினாலே விசேஷமாக விசாகம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்கள் இந்த வருஷத்தில் நல்ல மேன்மையானது கிடைக்கப்பெறும். அதைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் மிகவும் நல்ல ஒரு மேன்மையை கிடைக்கப் பெறக்கூடியதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம், இந்த 6 நட்சத்திரங்கள், பரணி, அதைத் தொடர்ந்து விசேஷமாக ஹஸ்தம், சுவாதி, உத்திராடம், உத்திரட்டாதி, ரேவதி, இந்த நட்சத்திரங்களுக்கு நல்ல விசேஷமான பலன்களும் மீதமுள்ள நட்சத்திரங்களுக்கு மத்தியம பலன்களும் கிடைக்கப்பெறும். மூலம் நட்சத்திரமும் அதைத் தொடர்ந்து விசேஷமாக அனுஷ நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடுகளும் அவர்களுடைய குருனுடைய வழிபாட்டின் வாயிலாக தங்கள் வாழ்வினை நடத்தி செல்லும் போது இந்த வருடம் அவர்களுக்கு சுபமான வருடமாக திகழும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு கிடைத்த காலத்தினை இறைவன் அருளாலும் குரு அருளாலும் அடியன் இயன்றவாறு இங்கே இந்த வருஷத்தினுடைய பலனை சமர்ப்பித்துள்ளேன்.
மேலும் நல்லதொரு காலம் கிட்டும் பொருட்டு விசேஷமாக விரிவாக சமர்ப்பிக்க முற்படுகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. நன்றி பிரபு சிவம் அவர்களே, மிகவும் அருமையாக எங்களுக்கு சுருக்கமாக கொடுத்தீர்கள். அதை கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களே பஞ்சாங்க புராணத்தின் அருமையும் சொல்லிவிட்டீர்கள். ஆக இன்று யார் யார் கேட்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் விசுவாசு நல்ல சுபவருடமாக வரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. உங்களை மீண்டும் கட்டாயமாக அழைக்கிறோம். அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எங்களுக்கு விரிவாக சொல்லும்படி அன்புடன் வேண்டிக்கிறோம். நன்றி பிரபு சிவம் அவர்களே, நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது ஞானமயத்தின் நிகழ்ச்சி. எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இடையில் கேட்டிருந்தாலும் தொடர்ந்து யூடியூப், ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து காணலாம். பஞ்சாங்க படனத்தை இன்று நமக்கு வழங்கியவர் பிரபு சிவம் அவர்கள். நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. ஓகேயா, ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பிரபு சிவம் அழகா பேசுறாரு. கூப்பிடணும், கட்டாயம் கூப்பிடணும். வர ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துருவோம். சூரிய கிரகம், சந்திர கிரகம், சீனிவாசன் பேசின மாதிரி ஒரு கிரகத்தை பத்தி சொல்லி பேச சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. வெரி குட். ஓகே, அவர் எப்போ என்னன்னு சொல்லல, ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். ஒவ்வொரு ராசிக்கும் கூட, ஆமா, ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம். அல்லது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி வரும்போது 3 பேர் அந்த பயிற்சி சொல்லலாம், பயிற்சி சொல்லலாம். நல்லது. அவர் எப்போ ரெடின்னு கேளுங்கோ, கேட்டு நம்ம செய்யலாம். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து விஜயலட்சுமி திருப்புகழ், திருக்குறள். அதற்கு அடுத்தாற் போல வந்து டாக்டர் லட்சுமியை கூப்பிடலாம் 30ஆம் தேதி. இப்போதைக்கு அது மாதிரி வச்சுக்குவோம். இல்லை அப்படி மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். சுவாமிகள் டிசைட் பண்ணிட்டோம் 30ஆம் தேதி அப்படிங்கிறது. ஓகே, மற்றபடி அடுத்த வாரம் ரெக்கார்டிங் அனுப்பிடுறேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் மெட்ராஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருவேன். மெட்ராஸ்ல வந்துட்டு இருப்பேன். அதனால ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேன். நாளை நாளைக்கு அனுப்பிச்சிடுவேன். ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த விஜயலட்சுமியோடது எனக்கு இது வரைக்கும் வந்து ஞாபகம் இல்லை. திருப்பியும் ஒரு தடவை அனுப்பிச்சுட்டாலும் நல்லதான். இல்லை, நான் இப்போ உடனே அனுப்பிடுறேன். சௌமியா இருக்காங்க, நித்யா சௌமியா. தெரியுமா? ஓ, இந்த இவாட சொல்றேன், விஜயலட்சுமியை சொல்றதா? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. அவரே புஸ்தகம் அவர் எழுதியிருக்கா. அப்படியா? அதான் எல்லாத்தையும் இந்த அறிமுகத்தில் சொல்லுவோம். கரெக்டியா? நல்ல ஏற்கனவே பேசியிருக்கா. ஏற்கனவே 2 தடவை 3 தடவை பேசியிருக்கா. பேசியிருக்காருல்ல, அதான் எனக்கும் ஏதோ விஜயலட்சுமி திருவையாறுல இருந்து பேசினா. திருவையாறுல இருந்து. ஓகே, ரைட். அதான் எனவே நம்ம இப்போ மெட்ராஸ். ரைட், குட், நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். பை பை பை. சந்திப்போம் சுவாமிகளே. நமஸ்காரம்.